This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஜாமான் எடுக்க போறப்ப மட்டும் தான் அந்த ஏத்து வீட்டுல ஒரு ஆண்டி சொன்னல, அவங்க சொன்னாங்க ரைட் அவங்கதான். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நாங்க வீட்டுக்கு வர முன்னுக்கு இவங்களுக்கும் வந்து இந்த வீட்டை கொஞ்சம் சத்தம்லாம் கேட்குமா, அதனாலதான் அவங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சிம்பாயங்கெல்லாம் பண்ணி வீட்டுல அந்த நிறைய அந்த கயிறு அந்த லீமாவெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அவங்க வீட்டுல உள்ளதும் சேர்ந்துதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியலக்கா. அப்ப அவங்ககிட்ட இந்த வாட்டி வந்து நான் நேராவே இவங்ககிட்ட கேட்டேன், நான் போடுறப்ப ஒரு வாரத்தை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு. இல்ல என்னாச்சும் எல்லாம் தெரிஞ்சா நீங்க போறீங்க அப்படின்ட்டு அங்க ஒரே பேச்சா. எங்க தெரியுது, அவங்க வேற பிளானோட இருந்திருக்காங்க. நான் பெற்ற இன்பம் பெருகட்டும் நீ வையகம் நீ அனுபவிய ராசான்னு சொல்லிட்டு உங்களை வர வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து அன்பை பரிமாறணும்னு சொல்லுவாங்க, இவங்க பயத்தையும் சேர்த்து பரிமாறி இருக்காங்க. எது நடந்தாலும் ஒன்னா மண்ணா போவோம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கூட்டணி சேர்த்திருக்காங்க. ஆனா கடைசியில அந்த வீட்டுல ஆக்சுவலி என்னதான் இருந்தது, என்னதான் பிரச்சனை? அந்த உருவம் யாரு? அந்த உருவம் வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு ஆம்பளை உருவம்னு சொன்னாங்க. அது உண்மையாலுமே எங்க இருந்ததுன்னா அந்த வீட்டுல வந்து அப்பப்போ வந்துட்டு போறது ஒன்னா. அந்த நான் சொன்ன அந்த சாமியார் ஒருத்தர் சொன்னாரு அந்த மரம் சைஸ்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அது வந்து மேல 5வது மாடியில இருந்துதான். அதாவது நான் அந்த போன் எடுத்துட்டு வீடியோ எடுக்க போனேன்ல, அந்த டைம்ல வந்து இதுதான் என் கூட வந்திருக்கு இந்த பரிசு. சோ அந்த இதுல ஒண்ணு என் வீட்லயே ஒண்ணு இருந்திருக்கு. அப்ப அந்த மேலே இருந்து நான் போயிட்டு வந்தேன்னா அதுதான் வந்து ரொம்ப சேட்டப் பண்ணிருக்கு. 2வது ஒண்ணு வந்தது. அக்கா அந்த மேல வீடு சொன்னல அந்த 5வது மாடி, அது எப்படின்னா அந்த கண்ணாடி இருக்குல்ல, நான் கீழே காடி பக்கம் போட்டா மேல எல்லா வீட்டையும் பாக்கலாம். கண்ணாடி வந்து ரொம்ப கிராஸா இருக்கும். ஒரு ஆள் சாத்துனாதான் சாத்த முடியும், திறந்தாதான் திறக்க முடியும். எப்படின்னா மத்தியான நேரத்துல நானும் ஒய்ஃபை விளையாட பார்ப்போம், கண்ணாடி திறந்து இருக்கும். டாக்டர்ல பார்ப்போம் கண்ணாடி சாத்தி இருக்கும். அந்த வீட்டோட ஓனர் வரைக்கும் நான் நம்பர் தேடி கான்டாக்ட் பண்ணி பேசிட்டேன். அவர் ஒரே பேச்ச முடிச்சாரு, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, வீட்டுல ப்ராப்ளம் ஜாமா எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல வீட்டுக்குள்ள, ஒரு சின்ன ஒயர் கூட இல்ல, நான் வீட சுத்தமா வச்சிருக்கேன், வீடு கோசமா இருக்கு, எப்படி உனக்கு சத்தம் கேக்குதுன்னு அவர் என்ன கேக்குறாரு தெரியும். ஓகே, இந்த முதல் வீட்டுல அங்க என்ன இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருந்தாங்களே, யாரு இவங்க? என்ன ஆணுச்சு இவங்களுக்கு? அவங்க வந்து இதுக்கு முன்னுக்கு நான் வீட்டுக்கு வர முன்னுக்கு வந்து ஒரு ஆள் தமிழவங்க ரெண்டுக்கு இருந்திருக்காங்க. அவங்க கூட வந்ததுதான் வந்து அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கூட வேற இடத்துல இருந்து ஈக்கோட் பண்ணி வந்துச்சான். அவங்க இன்னமும் சாமி இதெல்லாம் இது பண்ணி பார்த்து அந்த வீட்டுல கழட்டி விட்டு இவங்க கிளம்பிட்டாங்களாம். அது வந்து அந்த வீட்டுல சாமி பாக்குறவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட. அந்த கதை தெரியாம தான் நான் போயிட்டு இதுல காலை வச்சு புத்தவாயிட்டேன். 3வது வீட்டுல ஏதாவது வந்துச்சா கூடவே? இல்லக்கா, 3வது வீடு வந்து கொஞ்சம் கிளவராகி வச்சு மொரட்டு சிம்பாயாங்க நான் போட்டுதான் போயிருக்கேன். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு இல்லக்கா, ஆனா ரீசெண்டா ரோட்ல எல்லாம் பாத்திருக்கேன். இப்போ 2 மாசம் முன்னுக்கு இங்க டெம்பிள் பக்கம் ரோட்ல நானும் ஒய்ஃபை மோட்டர்ல வந்துகிட்டு இருக்கப்ப ரோட் சைட்ல வந்து அந்த பேபி எல்லாம் உட்கார தள்ளிட்டு போங்கள ஒரு வண்டி மாதிரி இருக்கும்ல, அந்த வண்டியை புடிச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை ஆள் நிக்கிறாங்க. எப்படின்னா மழை, சரியான மழை. அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லை. அந்த டெம்பிள் பஸ் ஆடணும்னு ரோடு ஒரு மாதிரி நேரா போவோம். அந்த இடத்துக்கிட்ட நான் பாத்துறேன். அதுக்குதாங்க நான் உண்மையிலுமே ஆள் நிக்கிறாங்க, சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நுப்பாட்ட போறேன். ஒய்ஃப் வந்து பின்னாடி தட்டுறாங்க, பாக்காதீங்க போங்க போங்கன்றாங்க. தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நான் கேட்டேன் ஒய்ஃப்ட பாத்தீங்களா அப்படின்னு. அவங்க ஆமா பார்த்தேன். நான் கேட்ட முன்னுக்கு மூஞ்ச பாத்தீங்களான்னு. அவங்க காடை பாத்துக்கு நிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா அது ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா. ஆளாதான் இருக்கு, நான் ஆளு தான், உங்களுக்கு பேபியை வச்சுக்கிட்டு மலையில நிக்கிறாங்க ஓரத்துல, போய் உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு கால் உண்மையிலே ஆளா இருந்தா, ஆனா அங்க ஆளா இருந்த அந்த ஃபுல்லா ரோடுக்கா சைட்ல காடு. அவங்க வந்து எதுலாவது மோட்டர்ல காடியில ஏதாவது அந்த மாதிரி வந்திருப்பாங்கல்ல, சரி அது கூட வராட்டியும் மழை பெய்யுது கொடையாவது வச்சு நிப்பாங்களே பேபி நனைய கூடாதுன்னு, எதுவுமே இல்லையே. ஆனா அந்த கையில அந்த வண்டியை மட்டும் புடிச்சு நிக்கிறாங்க. ஆனா உள்ள பேபி இருந்துச்சான்னு தெரியல, ஏன்னா மோட்டர் நான் போறப்ப அப்படி சைட்ல திரும்பி பார்த்தேன். என்ன இறங்கி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம் பாசமா. ஏன்க்கா புது வீட்டுக்கு அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. ஐயோ ஐயோ
சரி, 3வது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பாக்கா. நான் என்கிட்ட அந்த செகண்ட் வீட்ல நான் சொன்னேன்லக்கா, அந்த இடிக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்டுச்சுன்னு, அந்த வீடியோ வந்து என்கிட்ட என் ஐபோன்ல இருக்கு. நான் ஐக்ளவுட்ல பேக்கப் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். கண்டிப்பா அனுப்பி விடுங்க. நீங்க ராகவடி அந்த வாட்ஸ்அப் அதுவும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, இருக்கு. அந்த நம்பருக்கு அனுப்பி விடுங்க. அந்த 5வது மாடியில அந்த விளக்கு எரிஞ்சிட்டு சொன்னேன், அதுவும் வீடியோல இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் அனுப்பி விடுறேன். ஓகே, செக்அப் ராகவடி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நம்ம மக்களோட நான் ஷேர் பண்றேன். ஓகே, நல்ல வேலை நீங்க வெறும் விளக்க மட்டும் தான் பாத்தீங்க. கூட வேற ஏதாவது அந்த பெரிய மாங்காய் மரம் சைஸ்ல உள்ள உருவத்தையும் சேர்த்து பாத்துருந்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டிருப்பீங்க. மயக்கம் போறத நானே கூச்சிருப்பேன். இங்க இருந்து பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாழ வேண்டாம் அப்படின்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 01491333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.